லாஸ்ட் 52 வீக்ஸ்ல அனலைஸ் பண்ணும்போது ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி மைட் பி கேபிட்டலைசிங் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்கிரீனர் வெப்சைட்ல தங்கமயில் ஜுவல்லரி தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட் ரீசென்ட் க்ளோசிங் டே, அதாவது 7th ஜூலை அன்னைக்கு 6,376 ருபீஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் 1.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 19,816 crore rupees. ஹை லோ அப்படின்றது 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ. 52 வீக் ஹை பிரைஸ் வந்து 6,572 crore rupees அண்ட் 52 வீக் லோ வந்து 1,750 rupees. ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து பாத்தீங்கன்னா 56.1. ஸோ நிஃப்டி PE ரேஷியோ அப்படின்ற வெப்சைட் இருக்கு, அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி PE ரேஷியோ டுடேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.06. ஸோ நிஃப்டி பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் அதிக பிரைஸ் டு earningsல இருக்கு. ஸோ தங்கமயில் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூடா இருக்கு. புக் வேல்யூ வந்து 456 rupees அண்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 13 டைம்ஸ் த புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Dividend yield 0.28%, return on capital employed 25.5%, return on equity வந்து 28.1% and face value வந்து பாத்தீங்கன்னா 10 rupees. நெக்ஸ்ட் தங்கமயில் ஜுவல்லரியோட பிரைஸை 1 month, 6 month, 1 year, 3 year, 5 years and 10 years வரைக்கும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 year பிரைஸ் மூவ்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 52 வீக்ஸ்ல அனலைஸ் பண்ணும்போது ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7th ஜூலை 2025 அன்னைக்கு 1,960 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த தங்கமயில் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா 7th ஜூலை 2026 அன்னைக்கு 6,373 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜூலை 2025ல இருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நவம்பர் 2025ல இருந்து மே 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகிருக்கு. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி அரௌண்ட் 3,000ல இருந்து 3,500 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மே 2026க்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 3,500 ருபீஸ்ல இருந்து 6,300 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட் growthோட CAGR வந்து பாத்தீங்கன்னா 32.5%. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா 23.6%. ப்ரோஸ்ல லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மீடியன் சேல்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா 18.9%. நெக்ஸ்ட் கான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து 14 டைம்ஸ் புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கம்பெனி மைட் பி கேபிட்டலைசிங் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி எடுத்திருக்க லோனுக்கு அவங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல எக்ஸ்பென்சஸ்ல மென்ஷன் பண்ணாம அசெட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கம்பெனி மைட் பி கேபிட்டலைசிங் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்ல தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 5.5% டிகிரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு குவார்டர் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 2024ல 17 crores லாஸ் வந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்ததுலேயே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல தான் லோவஸ்ட் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 crore rupees. அண்ட் ஹையஸ்டா பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 143 crores குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸோட டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க லாஸ்ட் 12 இயர்ஸோட டேட்டா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மார்ச் 2015ல பாத்தீங்கன்னா 22 crores லாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் பண்ண இயர்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்ச் 2016ல தான் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் இயர்லி ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 crore rupees. அண்ட் ஹையஸ்டா பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 352 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ சேஞ்சஸ் இருந்திருக்கு. மார்ச் 2015ல இருந்து மார்ச் 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் சேமா தான் வந்திருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 crore rupees. மார்ச் 2024ல 27 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்ச் 2025ல 31 crores திரும்பவும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோர் தேன் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 115 crores இந்த ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 1,385 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஜீரோல தான் இருக்கு. ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரியே பாரோயிங்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 185 crores இந்த பாரோயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 913 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 67.1% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா டிசம்பர் 2023ல இருந்து ஜூன் 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா 67.3%ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024 குவார்டர்ல மோர் தேன் 6% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மார்ச் 2025ல 0.2% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஜூன் 2025ல 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்ச் 2026ல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 61.5ல இருந்து 61.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் பர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூன் 2023ல 0.2% இந்த எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 4.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் போலவே பாத்தீங்கன்னா டிஏஎஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூன் 2023ல 11.4% இந்த டிஏஎஸ் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 17.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 5% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஜூன் 2023ல 21.1% இந்த பப்ளிக் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 16.6% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி ரிலேட்டட் மோஸ்ட் ரீசன்ட் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரீனர் வெப்சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஃபர்தரா இன்னும் கம்பெனி அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ரேட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை நான் ஸ்கிரீனர் வெப்சைட்ல அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்.